ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப கெடுதல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டிக்கு அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடியது. சக்கரை அளவுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது, உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நம்ம பொடிச்சிக்கலாம். கிரேட்டரில் வச்சு நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பேனில் அப்படியே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இதில் 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரும்புலேருந்து நமக்கு வெல்லம் கிடைக்கிறதுனால கரும்பில் இருக்கக்கூடிய அந்த சக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தூசி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது இந்த தூசியெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து எந்த விதமான ரெசிபிக்கு யூஸ் பண்ணும் போதும் நமக்கு பயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வெல்லத்தோட தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கரையாமல் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா கொதிக்கும் பொழுது நல்லா கரைஞ்சிரும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு லைட்டாக ஒரு பிசு தன்மை வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவு வெல்லம் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 கப்பு அல்லது 4 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணலாம், அல்லது ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து பிசு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எந்த விதமான இனிப்பு நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் எதுக்கெல்லாம் நம்ம சக்கரை சேர்ப்போமோ அது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். குறிப்பாக இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்ல இனிப்பு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா கேசரி, பாயாசம், அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபிக்கு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த நோம்பு நாள் ஃபுல்லாகவே ஈவினிங் டைமில் ஜூஸ் போடுறதுக்காக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான ஸ்வீட் செய்கிறதுக்காக இருக்கட்டும் இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இப்போ நம்ம வெல்லத்தை வச்சு ரெடி பண்ண இந்த சிரப்பில் ஒரு பழங்கால பானம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரிங்க்குங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 100% உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வெல்லத்தோடைய சிரப்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 எலுமிச்சை பழம் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி அரையோ அல்லது 1 எலுமிச்சை பழமோ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் வந்து நான் இதில் இடித்து சேர்க்க போகிறேன். ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு முழுசாக இருக்கிறது பிடிக்காதுன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு சிட்டிகை வந்து சுக்கு பொடி சேர்த்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். கோவில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழிகளில் தானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு பானையில் போட்டு வச்சிருப்பாங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.